குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். இது உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் போலீஸ் அகாடமி டெய்லி கண்டபஸில் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா அக்டோபர் 3, 2024 வியாழக்கிழமை இன்றைக்கி கண்டபஸ் தான் பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நம்ம டெய்லி கண்டபஸ் வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கோம். பார்க்காதவங்க பார்த்து சுட்டு வச்சுக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், முடிஞ்சவங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்லாம் ஷேர் பண்ணுங்கள். நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ் போலீஸ் அகாடமி அப்படின்ற டெலிகிராம் சேனல் வந்து பார்த்தீங்கன்னா ஜாயின் பண்ணிக்கோங்க. லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறோம், நீங்கள் அதை டச் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி கண்டபஸ் பார்த்துடலாம். எடுத்தோன்னே பார்த்தீங்கன்னா துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலினுடைய செயலாளராக வந்து பார்த்திங்கன்னா பிரதீப் யாதவ் வந்து பார்த்திங்கன்னா நியமனம் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா, அவர் வந்து பார்த்திங்கன்னா உயர்கல்வித்துறை செயலாளராக இருந்தார். இப்போ வந்து பார்த்திங்கன்னா துணை முதல்வராக இருக்கிற உதயநிதியுடைய செயலராக வந்து பார்த்திங்கன்னா நியமிக்கப்பட்டிருக்கிறார். அடுத்து இந்தியா ஜப்பான் உறவு என்பது வந்து பார்த்திங்கன்னா அதாவது பார்த்திங்கன்னா ஷிகரு இஷிபா அப்படின்றவர் வந்து பார்த்திங்கன்னா ஜப்பானுடைய 102வது பிரதமராக பதவியேற்றிருக்கிறாரு. அதனால் வந்து பார்த்திங்கன்னா இந்தியா ஜப்பானுடைய உறவு என்பது வந்து பார்த்திங்கன்னா ஆரம்ப காலம் தொட்டே வந்து பார்த்திங்கன்னா நெருக்கமாக இருந்துகிட்ருக்கு. சோவியத் யூனியனை போலவே வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவுக்கு தொழில்நுட்ப உதவிகளை வழங்குவதில் வந்து பார்த்திங்கன்னா ஜப்பானுடைய பங்களிப்பு வந்து ரொம்ப அதிகம். இதில் மோட்டார் வாகன தயாரிப்பு நிறுவனமான சுசுகி, ஓகேங்களா, சுசுகி, அது மட்டும் இல்லாமல் கை கடிகார தயாரிப்பு நிறுவனமான சிட்டிசன், ஓகேங்களா, இது ரெண்டுமே வந்து ஜப்பானுடைய நிறுவனங்கள். அதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. டிஎன்யூஎஸ்ஆர்பிலலாம் கேட்பாங்க இந்த மாதிரி கொஷின்ஸ்லாம். சுசுகி, சிட்டிசன், இது ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா சுசுகின்றது கார் கம்பெனி, சிட்டிசன்ன்றது பார்த்திங்கன்னா கை கடிகார கம்பெனி. இது ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா ஜப்பான் நாட்டை சேர்ந்த கம்பெனி. ஓகேங்களா, அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஜப்பானுடைய 102வது பிரதமர் வந்து பார்த்திங்கன்னா ஷிகரு இஷிபா. ஓகேங்களா, 67 வயதான இவர் தான் வந்து பார்த்திங்கன்னா ஜப்பானுடைய 102வது பிரதமராக பதவியேற்றிருக்கிறார். ஓகேங்களா, அடுத்து வந்து பார்த்திங்கன்னா காமராஜரை பற்றி ஒரு டேட்டா கொடுத்துருக்காங்க. 1940ஆம் ஆண்டு வந்து பார்த்திங்கன்னா சென்னை மாகாணத்தில் காங்கிரஸ் தலைவராக பதவிக்கான தேர்தல் நடைபெற்ற போது சத்தியமூர்த்தி அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா காமராஜரை தலைவராக வந்து பார்த்திங்கன்னா போட்டியிட வைத்து வெற்றி பெற ஜெயிச்சிருக்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் காமராஜ் தனதுடைய 45வது வயதில் தமிழக முதலமைச்சராக 1953ஆம் ஆண்டு தமிழ் புத்தாண்டு அன்னைக்கு தான் பதவியேற்றிருக்காரு. அப்படி பதவியேற்றதுக்கு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா 1956ஆம் ஆண்டு தமிழ் ஆட்சி மொழி சட்டத்தை வந்து காமராஜர் தான் கொண்டு வந்திருக்காரு. முக்கியமானது, ஈரோட நோட் பண்ணிக்கோங்க, கேட்குற கேள்வி. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா 1957, 57 தமிழ் மொழியிலேயே வந்து பார்த்திங்கன்னா நிதிநிலை அறிக்கையை வந்து சமர்ப்பித்த பெருமையும் அவரை தான் சாரும் அப்படின்னு போட்டிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் 1959ஆம் ஆண்டு ஜனவரியில் தமிழ் அறிஞர்களை உறுப்பினர்களாக கொண்ட தமிழ் வளர்ச்சி ஆராய்ச்சி மன்றம் அப்படின்ற அமைப்பை வந்து பார்த்திங்கன்னா கல்வி அமைச்சரின் தலைமையில் வந்து பார்த்திங்கன்னா உருவாக்கி காட்டியிருக்காரு. ஓகேங்களா, இந்த 3 இயரும் இம்பார்ட்டன்ட் நோட் பண்ணிக்கோங்க. அடுத்து அதாவது வளமைக்கான புதிய வழியாக வந்து பார்த்திங்கன்னா தூய்மை இந்தியா இயக்கம் வந்து உருவெடுத்திருக்கிறதா வந்து பார்த்திங்கன்னா பிரதமர் வந்து பெருமிதம் தெரிவிச்சிருக்கிறாரு. நாட்டில் திடக்கழிவு மேலாண்மையை மேம்படுத்துவதோடு திறந்தவெளி கழிப்பிடங்களை இல்லாத நிலை உருவாக்கும் நோக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா மத்திய பாஜக அரசால் 2014ஆம் ஆண்டில் காந்தி ஜெயந்தி தினத்தன்று தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த தூய்மை இந்தியா அப்படின்ற இயக்கம் வந்து தொடங்கப்பட்டுச்சு. இந்த இயக்கத்துடைய 10 ஆண்டு நிறைவு நிகழ்ச்சியில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி அவர் வந்து பேசியிருக்கிறாரு. இந்த இயர் ரொம்ப முக்கியம். தூய்மை இந்தியா இயக்கம் எப்போ தொடங்கப்பட்டுச்சு அப்படின்னா 2014ஆம் ஆண்டு காந்தி ஜெயந்தி தினத்தன்று தான் தொடங்கியிருக்காங்க. அதனுடைய 10 ஆண்டு நினைவு தான் 2024ஆம் ஆண்டு காந்தி ஜெயந்தி. அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா இது மாதிரி தெரிவிச்சிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் தூய்மை இந்தியா பிரச்சாரத்தின் கீழ் வந்து பார்த்திங்கன்னா 12 கோடிக்கும் மேற்பட்ட கழிப்பறைகள் வந்து கட்டப்பட்டிருக்கு. இந்த இயக்கத்தால் இந்தியாவில் ஆண்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா 60,000 முதல் 70,000 வரை குழந்தைகளுடைய உயிர் காக்கப்படுறதா வந்து பார்த்திங்கன்னா சர்வதேச அறிக்கை ஒன்று குறிப்பிட்டிருக்கு. அது மட்டும் இல்லாமல் வீட்டிலேயே கழிப்பறை கட்டுவதால் 90% பெண்கள் பாதுகாப்பாக உணர்வதாக வந்து பார்த்திங்கன்னா யூனிசெஃப் உடைய அறிக்கை வந்து சுட்டி காட்டிருக்கு. ஓகேங்களா, இதெல்லாம் உண்மை தான், நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம் பழைய கரண்ட் அஃபேர்ஸ்லையும். அடுத்து கடந்த 2014 முதல் 19 வரை வந்து பார்த்திங்கன்னா 3 லட்சம் உயிர்கள் காக்கப்பட்டுள்ளதாக சுகாதார நிறுவனம் வந்து பார்த்திங்கன்னா பாராட்டியிருக்காங்க. இதுவும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நியாய விலை கடைகளில் டிசம்பருக்குள் வந்து பார்த்திங்கன்னா காலி பணியிடங்கள் நிரப்ப உத்தரவு தெரிவிச்சிருக்காங்க. நியாய விலை கடைகள் வந்து பார்த்திங்கன்னா கூட்டுறவு சங்கங்களின் பதிவாளர்களாக என் சுப்பையா வெளியிட்ட உத்தரவின்படி வந்து பார்த்திங்கன்னா நியாய விலை கடையில் உள்ள விற்பனையாளர் மற்றும் வந்து கட்டுனர் காலி பணியிடங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா கணக்கிட்டு அறிவிக்கை வெளியிட வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து பார்த்திங்கன்னா இது எல்லா பணிகளையும் வந்து பார்த்திங்கன்னா அக்டோபர் 7ஆம் தேதிக்குள்ளே முடிக்கணும்னு சொல்லியிருக்காரு. தகுதியுள்ளவங்க வந்து பார்த்திங்கன்னா விண்ணப்பிக்க தயாராக இருங்க. அடுத்து பருவநிலை மாற்றம் காரணமாக வந்து பார்த்திங்கன்னா தமிழகம் முழுவதும் 5000க்கும் மேற்பட்டோர் வந்து பார்த்திங்கன்னா டெங்கு ஃப்ளூ காய்ச்சலுக்காக வந்து பார்த்திங்கன்னா மருத்துவமனையில் வந்து அனுமதிக்கப்பட்டிருக்காங்க. இந்த காய்ச்சலுடைய தீவிர பாதிப்புக்குள்ளானவர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா முதியவர்கள் மற்றும் குழந்தைகள், இணை நோயாளிகளுக்கும் மருத்துவர்களின் பரிந்துரையின்படி ஓசல்டாமிவிர் அப்படின்ற ஆன்டி வைரஸ் மருந்து தான் வந்து பார்த்திங்கன்னா கொடுக்கப்படுது. இந்த மருந்தோட பேரை ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து நாடு முழுவதும் வந்து பார்த்திங்கன்னா பழங்குடியினர் முன்னேற்றத்துக்கான ஒரு திட்டம் வந்து பார்த்திங்கன்னா
தத்ரி ஆபா பழங்குடியினர் கிராம வளர்ச்சி திட்டம். ஓகேங்களா, தத்ரி ஆபா பழங்குடியினர் கிராம வளர்ச்சி திட்டம். இது நாடு முழுவதும் உள்ள 65,000 பழங்குடியின கிராமங்களை மேம்படுத்தும் திட்டமாக வந்து பார்த்திங்கன்னா இது இருக்குது. ஓகேங்களா, இந்த திட்டத்தை ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து ஆயுர்வேதம் கேள்விப்பட்டிருக்கோம் இல்லையா, அதேமாதிரி வந்து பார்த்திங்கன்னா விருட்ச ஆயுர்வேதம் அப்படின்னா என்ன அப்படின்னா, மரம் செடி கொடிகளுக்கு வந்து பார்த்திங்கன்னா வைத்தியம் பார்க்குறது தான் வந்து பார்த்திங்கன்னா விருட்ச ஆயுர்வேதம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா, இதை தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அடுத்து இந்தியாவின் தயாரிக்கப்படும் பொருட்களை உலகளவில் பிரபலப்படுத்தும் விதமாக மேட் இன் இந்தியா அப்படின்ற முத்திரையை வந்து பார்த்திங்கன்னா விரைவில் வந்து பார்த்திங்கன்னா வழங்குவது தொடர்பாக வந்து பார்த்திங்கன்னா மத்திய அரசு வந்து பார்த்திங்கன்னா ஆலோசனை மேற்கொண்டு வராங்க. எல்லா நாடுகளும் வந்து பார்த்திங்கன்னா மேட் இன் இந்தியா, மேட் இன் சைனா அப்படிலாம் இருக்கும். அது மாதிரி வந்து பார்த்திங்கன்னா மேக் இன் இந்தியா திட்டத்தில் தயாரிக்கப்பட்ட பொருட்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா மேட் இன் இந்தியா அப்படின்ற முத்திரை வந்து இடுவதற்காக பேச்சுவார்த்தை நடந்துகிட்ருக்கு. ஓகேங்களா. அடுத்து முன்னாள் தேர்தல் உத்தியோகப்பாளரும் பிரசாந்த் கிஷோர் வந்து பார்த்திங்கன்னா ஜன் சுராஜ், அதாவது மக்கள் நல்லாட்சி அப்படின்ற பெயரில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு புதிய கட்சி தொடங்கியிருக்காரு. சும்மா தெரிஞ்சு வச்சுக்கிட்டா போதுமானது. ஓகேங்களா. 2022ஆம் ஆண்டு வந்து பார்த்திங்கன்னா ஜன் சுராஜ் என்ற பெயரில் வந்து பரப்புரையை வந்து பார்த்திங்கன்னா தொடங்கினார். இந்த பரப்புரையின் கீழ் பீகாரில் 3000 கிலோமீட்டருக்கும் அதிகமான தொலைவு அவர் வந்து நடைப்பயணம் மேற்கொண்டார். அதன் பிறகு வந்து பார்த்திங்கன்னா ஜன் சுராஜ் அப்படின்ற ஒரு கட்சியை வந்து பார்த்திங்கன்னா தொடங்கியிருக்காரு. அடுத்து சீனாவில் வந்து பார்த்திங்கன்னா காந்தி ஜெயந்தி கொண்டாட்டம் விழா வந்து பார்த்திங்கன்னா கொண்டாடிருக்காங்க. சீனாவினுடைய தலைநகர் பெய்ஜிங்கில் உள்ள சாயோ யாங் பூங்காவில் வந்து பார்த்திங்கன்னா புதன்கிழமை காந்தி ஜெயந்தி நிகழ்ச்சி கொண்டாடப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் வந்து பார்த்திங்கன்னா மகாத்மா காந்தியின் போதனைகள் பள்ளி மாணவர்களுக்கு மாண்டரின் மொழியில் வந்து வாசித்ததுடன் அவருக்கு பிடித்தமான வைஷ்ணவ ஜனதோ பாடல் வந்து பார்த்திங்கன்னா அந்நாட்டு நடன கலைஞர்கள் வந்து பார்த்திங்கன்னா ஒடிசி நடனத்தில் வந்து ஆடி காட்டியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் பெய்ஜிங்கை சேர்ந்த பிரபல ஒடிசி நடன கலைஞரான ஜாங் ஜிங்குயின் அவருடைய நடன நிகழ்ச்சியும் நடைபெற்றிருக்கு. இதைத் தொடர்ந்து கேட்கி தாக்கர் மற்றும் ஆயுஷி சுகந்தி ஆகியோரால் இயக்கப்பட்டு எழுதப்பட்ட அகிம்சை காந்தியின் வழி அப்படின்ற நாடகம் வந்து பார்த்திங்கன்னா இந்திய சமூகத்தினர் வந்து பார்த்திங்கன்னா அரங்கேற்றிருக்காங்க. இந்த நிகழ்ச்சியில் சீனாவுக்கான இந்திய தூதர் பிரதீப் குமார் வந்து பார்த்திங்கன்னா ராவத் அவரும் வந்து பார்த்திங்கன்னா முக்கியமாக கலந்துட்டு இருந்திருக்காரு. டீட்டெயில் மட்டும் நோட் பண்ணிக்கோங்க. ஏன்னா இது இந்தியாவை தாண்டி வெளியில் நடக்கிற ஒரு ஃபங்க்ஷன்ன்றனால இது கண்டிப்பாக நோட் பண்ணிக்கோங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா சீனா ஓப்பன் டென்னிஸ் போட்டியில் வந்து பார்த்திங்கன்னா ஆடவர் ஒற்றையர் பிரிவில் ஸ்பெயினுடைய கார்லோஸ் அல்காரஸ் வந்து பார்த்திங்கன்னா புதன்கிழமை வந்து பார்த்திங்கன்னா வாகை சூடியிருக்கிறார். ஓகேங்களா. அடுத்து முதல் முறையாக நடைபெறும் கோகோ உலகக்கோப்பை போட்டி வந்து பார்த்திங்கன்னா அடுத்த ஆண்டு இந்தியாவில் நடைபெற இருக்குது. இதில் வந்து பார்த்திங்கன்னா 24 நாடுகளைச் சேர்ந்த 16 ஆடவர் மகளிர் அணிகள் வந்து பங்கேற்கிறாங்க. ஓகேங்களா, இது முக்கியமானதாக நோட் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி கரண்ட் அஃபேர்ஸ் அவ்வளோதான். இதை தாண்டி கேட்க வாய்ப்பில்லை. இதை மட்டும் நோட்ஸ் எடுத்துக்கோங்க. டெய்லி கரண்ட் அஃபேர்ஸை டெய்லி பார்த்துருங்க. அப்போ தான் மந்த்லி வீக்லி படிக்கும்போது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், முடிஞ்சவங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.